Om Namah Shivaya. Once again coming back with Amarnath Astro YouTube channel. இப்போ வந்து ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு 2 பார்ட் போட்டிருக்கோம். முதல் பார்ட் வந்து ராகு சந்திரன் சேர்க்கை, இரண்டாவது ராகு சனி சேர்க்கை. இன்னைக்கு பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா ராகு சூரியன் சேர்க்கை. அதாவது ராகுவோட சூரியன் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள்லாம் வந்து ஜோதிட புக்கை படித்து ராகுவோட சூரியன் அரை பவர் சேர்ந்துச்சுன்னா ராகுவும் கெட்டு போயிடுவார், சூரியனும் கெட்டு போயிடும். அது 3 டிகிரியில் இருக்கலாம், 8 டிகிரியில் இருக்கலாம், 15 டிகிரியில் இருக்கலாம். 3 டிகிரியில் இருந்தால் எப்படி ஆகும், 8 டிகிரியில் இருந்தால் அப்படி ஆகும், 15 டிகிரியில் இருந்தால் இந்த மாதிரி மோசமாக நடக்கும். நல்லா நடக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, மோசமாக நடக்கும்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஜோதிட புத்தகத்தில் வர அறிவு, ஜோதிட புத்தகத்தில் எழுதியிருக்க விஷயம். அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுன்றது பாவகிரகமாக இருந்தாலும் அது வந்து சேர்ந்துச்சுன்னா சூரியனும் கெட்டுவிடும். அதுன்றது ஜோதிட நூலில் எழுதியிருக்கு, அதை யாருமே தப்பாக சொல்ல முடியாது, அது உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் உங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், அப்போ வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டில் இருக்குது, உங்கள் லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பிறக்கும்போது உங்களோட பிளானட்ஸு எடுக்கப்படுது. சரிங்களா? அதோட கனெக்ஷனு உங்களோட ஜாதகத்திலே இருக்குது. உங்களுக்கு என்ன நடக்கும், ராகுவோட சூரியன் சேர்ந்திருந்தாலும் அப்போ வந்து சூரியன்றது அப்பா இல்லைங்களா, அப்பா வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு வந்து துண்டிக்கப்படும். இல்லை அப்பாவுக்கு பிரச்சனை ஆகும், அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், கவர்மெண்ட்டோட சண்டை வரும், நிலத்தகராறு வரும், அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் நிலத்தகராறு வரும், வேலையில் பிரச்சனை வரும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது வந்து ஜோதிட புக்கில் இருக்கிற விஷயம். ஜோதிட புக்கில் இருக்க விஷயத்தை வச்சுட்டு உங்களுக்கு யூடியூப் சேனலில் அதை வந்து தகவலாக உங்களுக்கு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பலன்களாக அது கண்டிப்பாக இருக்காது. இதெல்லாம் பொதுவான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை கேட்குறத விட்டுட்டு ஜோதிட புக்கில் இருக்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருந்து உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் ஜோதிடரோட வேலை. அதாவது உங்களோட ஜாதகன்றது உங்களுக்குரிய பலன்களை கொடுக்கறது. ஜோதிட புக்கில் இருக்கிறதுன்றது ஜோதிட தகவல்கள். அந்த ஜோதிட தகவல்களை வச்சு உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி, அதாவது அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி உங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதான் வந்து உண்மையான ஜோதிடம். சரிங்களா? இப்போ வந்து சூரியனோட ராகு சேர்ந்தா கெட்டு போயிடும், அப்பாவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது எப்படிலாம் இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நம்ம மேஷ லக்னம், ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தினமும் ஒரு பதிவு வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். சரிங்களா? இப்போ வந்து